அப்படின்னு சொல்லணும். நான் பேசட்டாப்பா? பேசுங்க. நான் பேசுகிற பதிவாகும். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நான் சார்ந்திருக்கும் மக்கள் அதிகார கழகத்தினுடைய போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மக்கள் அதிகார கழகத்தினுடைய போடி நகர செயலாளர். என் பேர் ஏடி கணேசன். அன்பார்ந்த பெரியோர்களே, உழைக்கும் மக்களே, இந்த ரோடை பார்த்தீங்களா? இந்த ரோடு பாருங்கள். இந்த ரோடு சமயத்தில் போட்டு இந்த மக்களுக்கு இந்த ரோடு போடாமல் இருந்ததுனால கூட இந்த மக்கள் நல்லா போய் வருவாங்க. இந்த சாக்கடையை பாருங்கள், அந்த சாக்கடையை பாருங்கள். இந்த பகுதி மக்களுக்கு சாக்கடை எடுக்கிறது இல்லை. இந்த பகுதி மக்களுக்கு தண்ணி குடிநீருக்கு வசதி எதுவும் இல்லை, அடிப்படை வசதி இல்லை. இந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது அருந்ததியர் மக்கள், ஆதி தமிழர் மக்கள். இவங்களை வந்து எப்படி ஒரு சில இடங்களில் நல்லா இருக்குன்னு அரசு பீத்திக்கிறது எல்லாம் செய்யுது. இந்த ரோடை பாருங்கள், அங்கே வரைக்கும் இந்த ரோட்டில் போக முடியுமா? டூ வீலரில் வர விழுந்துவான். கான்ட்ராக்டுக்காரை எடுத்து எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, கொடுமையா. இந்த கான்ட்ராக்டுக்காரை எப்படி எடுத்துருக்காரு பாருங்க, எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான். அப்போ இந்த மக்களுக்கு இவ்வளவு அநீதி நடக்குது, நல்ல விஷயம் நடக்கலை. நான் கூட சில நேரம் நடக்கிறது மக்களுக்கு அரசு நல்லது செய்கிறான்னு சிந்திக்கிறது. ஆனால் ஒவ்வொரு குக்கிராமங்கள்லையும் இந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா, போடிநாயக்கனூர் பஞ்சாயத்து ஏரியா, கொம்புச்சேரி பஞ்சாயத்து, இது பத்திரகாளிபுரம், தேனி மாவட்டம் கொம்புச்சேரி பஞ்சாயத்து. இது பத்திரகாளிபுரத்தை சேர்ந்த இந்த மக்கள், இந்த ஆதி திராவிட மக்கள் இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைக்கல இந்த அடிப்படை வசதி. குடிக்க கூட தண்ணி இல்லை. ஏன்னாப்பா தண்ணி வருதாயா? தண்ணியே இல்லை, எதுவுமே இல்லை. தள்ளு வண்டியில தான் தள்ளிட்டு இருக்காங்க. எந்த வசதியும் இல்லை. இந்த மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லை. குடத்தை எடுத்து வைங்க. அந்த ஆட்சி காலத்துல நாங்க நல்லா இப்ப அங்க போனா பஞ்சாயத்துல பஞ்சாயத்து போனா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணல, அவங்கள வந்து கண்டுக்கிறது எல்லாருக்கும் போனா இருந்தாலும் வரும் போகிறாங்க. நம்ம சமுதாய 2 தொட்டி வந்திருக்கு. சரிங்க, 2 தொட்டி தான் சும்மா இருக்கு. தண்ணி வரல, தண்ணி பயன்பாடு. இந்த பாருங்க, டேங்க் போடுங்க. போங்க, குடத்தை வைங்க. இந்த டேங்க் காட்டு தண்ணி இல்ல. பஞ்சாயத்து போனா இங்க யாரும் வந்து போங்க போங்க, முன்னாடி போங்க. இங்க வாங்க, போங்கம்மா. இந்த மக்களுக்கு நீ முன்னாடி நில்லு கிளவி. குடி தண்ணி இல்லை. இந்த மக்களுக்கு குடி தண்ணி இல்லை, எந்த வசதியும் இல்லை. இவ்வளவு மக்களும் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனால் வரக்கூடிய அரசு பூரா ஓட்டு வாங்குறதுக்கு நாங்கள் அந்த ஆதி தமிழர் மக்களுக்கு நல்லா செஞ்சோம், அவளுக்கு அடிப்படை செஞ்சோம், இவங்களுக்கு அடிப்படையை செஞ்சோம்னு சொல்கிறான். ஆனால் ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்சவே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தாழ்த்தப்பட்ட பெண்களை வந்து நல்ல அழகான பெண்களை பெண் கிடைக்கலன்னு சொல்லி கூப்பிட்டு போய் கல்யாணம் முடிஞ்சு அவன் வீட்டில் வச்சுக்கிறான். ஆனால் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் ஒரு காலேஜில் படிக்கும் போது இருவரும் சம்மதித்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டா, ஆதிக்க ஜாதிக்காரன் உடனடியாக போய் அந்த பையனும் அந்த பொண்ணும் வெட்டி எறிஞ்சினான். இதில் என்னையா கொடுமை? ஏய், உனக்கு என்னடா ஜாதி, என்ன உனக்கு வந்து கிடக்குது? என்ன ஜாதி வெறி உனக்கு சொல்லு. இந்த பையன் போய் இவன் அக்காவோ, இவன் தங்கச்சியோ, இவங்க அத்தையவோ ஒரு ஆதிக்க ஜாதிக்காரன் கல்யாணம் முடிச்சுக்கிறான். அவன் வீட்டில் போய் அவன் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டு அவன் பேரை சொல்லி அந்த குழந்தைக்கே உத்தரவாதம் பண்ணுறான். இந்த பையன் போய் அங்கே திருமணம் பண்ணால் இந்த பையனை வெட்டி கொலை பண்ணுறான். இது என்னடா நியாயம்? என்னடா உன்னுடைய ஆதிக்க ஜாதி? என்னடா உன் வெறித்தனம் எங்கடா இருக்குது? ஜாதியை சொல்கிறான். என்னத்தில் ஜாதி? நீ ஜாதி வெறி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். பொருளாதாரத்தில் இருக்கிற இளையராஜா அன்னைக்கு மேலே இருக்கார், அவரை ஜாதி சொல்றியா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை வந்து அரசு பொருளாதாரம். நீ வேலை வாய்ப்பு கொடு, படித்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடு, அவங்களும் பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக வருவாங்க, அவங்களும் முன்னுக்கு வருவாங்க, பின்தாங்க மாட்டாங்க. பொருளாதாரத்திலே நீ வந்து ஜாதி வெறி பிடிச்சி கொலை பண்ணுற. இந்த இந்த கொலையை இதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் வாங்க, இங்கே வாங்கப்பா. அந்த ஆதிக்க ஜாதிக்காரன் கொலை பண்ணுறான்ல, நம்ம பிள்ளைகளை அவன் திருமணம் பண்ணுறான்ல, அவன் கொண்டு போய் எப்படி வச்சுக்க? சும்மா சொல்லுங்க. அவன் நல்லா வச்சிருக்கான், நம்மளை கொள்றான். அப்போ இதில் என்ன நியாயம்? இதில் என்ன ஜாதி இருக்கு? இதில் என்ன ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்குது? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய அரசு பூரா நாங்கள் சட்ட திருத்த ஆணவ கொலைக்கு ஒரு சட்டம் போடுறான்னு கேட்குறோம்.
மக்கள் அதிகார கழகம் கேட்கணும். ஆணவ கொலைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வா, அதை நடைமுறைப்படுத்து, அதுக்கான தண்டனையை கொடுன்னு கேட்குறோம். இன்னும் இந்த விஜய் சர்க்கார் வந்து அதை செய்யலை. திமுக சர்க்கார்கிட்ட கேட்டோம், செய்யலை. அதே இந்த இதில் திருமாவளவன் மேலே போய் ஆதி தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தில் இன்னைக்கு பொறுப்பில் இருக்காரு. அவரெல்லாம் இதை கேட்கலாம்ல? கண்டிப்பா கேட்கலாம். கேட்கல அவரு கேட்கல. பேசுங்க, நீங்க பேசுங்க. அவரு கேட்கல. அப்போ அவர் சுயநலம். நம்ம சமுதாயத்துக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம பொறுப்புல யாருமே வந்து பேசல. அப்போ அவன் அந்த பொறுப்புக்கு போனோடனே எவனும் பேச மாட்டேங்கிறான். ஆமா. அப்போ நம்மளாம் என்ன செய்யணும்? ஓட்டை மட்டும் வாங்கிட்டு மதிக்கிறதே இல்லை. இந்த ரோடு வசதி இல்ல, தண்ணி இல்ல, ரோடு வசதி இல்ல, ஒண்ணு இல்லை. பஸ்ஸும் இல்ல. திருப்பி சொன்னா பஸ் வசதி இல்ல. அந்த ஆணவ கொலைக்கு எதிராக நின்று போராடணும். நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும்னா நம்மளாம் போராடணும். அந்த ஆணவ ஜாதியை வந்து நம்ம பிள்ளைகளை மாத்திரம் அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான்? என்னடா உனக்கு அவ்வளோ பெரிய திமிரு, நீ அப்படி பண்றே அப்படின்னு நம்ம கேட்கணும், கேள்வி கேட்கணும், எந்திரிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இப்போ தண்ணி வருதா வரலையா? தண்ணி வரலைங்க. பேசுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை வரும், 10 நாளைக்கு ஒரு தடவை வரும். அதே சப்பு தண்ணி தான். சரிங்க. குடி தண்ணி இல்ல. இதோட பஞ்சாயத்துல கொடுத்து எம்சியில் வந்து நடு ஊருக்குள்ள நிற்குது ஒரு பண்டில். அடுத்த பண்டில் வந்து பாலத்துக்கு அங்கிட்டு நின்றுச்சு வரல. அடுத்த பஞ்சாயத்துக்கு போனா இங்க பண்டு வரல. நாங்களும் இந்த மாதிரி முதியோர்களை பணத்துக்கு முதியோர்களுக்கு பணம் கிடைக்கல. என்னன்னு கேட்டா முதியோருக்கு பணம் வருதுங்கிற எல்லா சர்க்காரும். உங்களை மாதிரி இந்த கம்பு கொண்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முதியோர் பணம் கிடைக்கல. அப்ப என்ன அரேஞ்ச் செய்யறான்? ஆதி திராவிடர்களுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு வரவே போறான்னு சொல்லிட்டு அவன் பூராவே கொள்ளையடிக்கிறது. சுருட்டி அவங்க தின்னுக்குறாங்க. ஊரு நல்ல ஊரு நல்ல ஊரு, சரியில்லை. பஞ்சாயத்து சரியில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சேர்ந்து போராட்டத்தில் இறங்கணும். நம்ம ரோட்டில் உட்காந்து அரசோட போராடணும். இந்த அரசு தான் நமக்கு காரணம். பஞ்சாயத்து தான் இந்த கலெக்டர் அலுவலகத்தை போராடணும், தாசில்தாரத்தை போராடணும். நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள்லாம் போராடித்தான் பெற வேண்டிய இன்னைக்கு நடைமுறை இருக்குது தோழர்களே. அதனால நாங்கள் மக்கள் அதிகார கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அனைத்து விஷயத்துக்கும் நாங்கள் அடிப்படை வசதி எல்லாம் வேணுங்க செஞ்சு கொடுப்போம், கேட்போம், போராடி கேட்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பத்ராளிபுரம் சார்பாகவும் பத்ராளிபுரம் இந்திரா காலனி அந்த இந்திரா காலனி மக்கள் சார்பாகவும் மக்கள் அதிகார கழக சார்பாகவும் இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக நின்று போராடுவோம் என்று சொல்லி என் பேர் ஏடி கணேசன், மக்கள் அதிகார கழகம். நன்றி, வணக்கம். பஸ் நிற்க மாட்டேங்குது. பஸ் நிற்க மாட்டேங்குது. பஸ் இங்கிருந்து அங்கே போகும்.